நேர்ல பார்த்து ஆத்ம திருப்தி கிடைக்குது. அத வார்த்தையில சொல்ல முடியாதுமா. ஐயோ இருட்ட ஆரம்பிக்குது சக்தி. உங்க மாமா கட்சிக்காரங்களுக்கு சமைச்சு வைக்க சொன்னாரு. நாம கிளம்பி இங்க வந்துட்டோம். உங்க மாமா வந்து கேட்டா என்ன சொல்றது? அதெல்லாம் பாத்துக்கலாம், நீங்க பயப்படாம வாங்க. இல்ல சக்தி, நாம வீட்டுக்கு போறதுக்குள்ள கட்சிக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா நான் வசமா மாட்டிக்குவேனே. போச்சு, இன்னைக்கு அவர்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டு என்னெல்லாம் கஷ்டப்பட போறேனோ. கடவுளே என்ன எப்படியாவது காப்பாத்துப்பா. என்ன வேலை என்ன விஷயம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு தலைவரே வாங்க 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 தலைவரே வாங்க வாங்க தலைவரே வாங்க. வேலு உட்காரு தலைவரே. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வணக்கம் சோதே. என்ன வேலு? தலைவர் வீட்டுக்கு வந்திருக்காரு பாரு, சீக்கிரம் வா. மாமா ஒரு நிமிஷம். என்ன வீட்ல இல்ல மாமா. வீட்ல இல்லையா? எங்க போயிட்டாவா? ஐயோ நேரம் ஆயிடுச்சு. கட்சிக்காரங்க எல்லாம் இந்நேரம் வந்திருப்பாங்க போல இருக்கே. மாமா என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. ஐயோ அத்தை 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 மெதுவா போங்க அத்தை. மனைவி சக்தி. வணக்கம். வணக்கங்கய்யா. வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிருக்கல. கட்சிக்காரங்க வராங்கன்னு சொல்லியும் நீ வீட்டை விட்டு வெளியே போயிருக்க. என்ன மன்னிச்சிருங்க மாமா. மன்னிப்பதான் கேட்காது. ஏய், எல்லாரும் சாப்பிட வந்திருக்காங்க. முதல்ல எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வை. மாமா கட்சிக்காரங்க எல்லாருக்கும் சமைக்க சொன்னாரு. நான் சமைக்கல. ஏற்கனவே எல்லாம் சமைச்சுதான். சமைச்சிருக்கா? ஆமா அத்தை. சாப்பாடுலாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் மாமா. வந்துருங்க சாப்பிட. சாப்பாடு அசத்திட்டீங்க.